அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சேமியா வச்சு ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே ஸ்வீட்டான, சிம்பிளான 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. இதில் அரை கப் சேமியா எடுத்துருக்கேன். பாயச சேமியான்னு சொல்லி கடைகளில் கேட்டோன்னா இந்த மாதிரி உடச்ச சேமியா தருவாங்கங்க. இதுதான் அரை கப் எடுத்திருக்கேன். சேமியா ரொம்ப காரமானலாம் இல்லைங்க, இந்த அளவுக்கு லைட்டாக ஆனால் போதும். இப்போ பாருங்கள், கார் ஓரளவுக்கு லைட்டாக இருக்குது, கோல்டன் கலர் ஆகிருக்கு. இதில் 1 கப் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. அரை கப் சேமியாவுக்கு 1 கப் தண்ணிங்க. நான் தண்ணி நல்லா சுடுதண்ணி தான் சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி இருக்குது. சேமியா நல்லா வெந்திருக்குங்க. நான் கிட்ஸுக்கு இது கொடுக்குறனால நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ரெட் ஃபுட் கலர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ஆயிருக்கு. இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். அரை கப் சேமியாவுக்கு 1/4 கப் சர்க்கரைங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி சேமியா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இது அப்படியே மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. அதில் 10 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்திருக்கேன். முந்திரி பருப்பு கலர் லைட்டாக மாறினதுமே கூட காய்ந்த திராட்சை சேர்த்திருக்கேங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா நம்ம டம்ளர் 1 டம்ளர் சேமியா எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. இதுதான் அளவு. நட்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். கூட அரை கப் துருவிய தேங்காய் சேர்த்திருக்கேங்க. தேங்காய் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய் கூட தேங்காய் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணும் போது அதோட வாசமே சூப்பராக இருக்குங்க. இது கூட ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நான் சேமியாவுக்கு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துனேங்க. இப்போ இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு 1/4 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். சர்க்கரை சேர்த்து நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்திக்கலாங்க. சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. கிட்ஸுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம டெசர்ட்டாகவும் சர்வ் பண்ணலாம், குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ரெசிபி. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனதும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் சேர்த்திக்கலாங்க. நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினா நம்மளோட சூப்பரான ஸ்வீட்டான சேமியா டெசர்ட் ரெசிபி ரெடி ஆகியாச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணினதுக்கு நன்றி.